சரி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை பற்றி ரொம்ப எந்த இடத்துலையும் வந்து கம்மியாக இல்லாமல் அதில் உள்ளதை உள்ளபடியே மனசு கோணாமல் எழுதின பத்திரிகையாளர் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. ஏன்னா சும்மா எழுதி ஒரு படத்தை நீங்கள் நினச்சா வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியும். ரொம்ப எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உங்களால் ஸ்கிப் பண்ணிட முடியும். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதில் கருத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரே பவர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக இது வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக சொல்லணும்னா வந்து நான் அன்றைக்கி சும்மா சொன்னேன், இது முடிஞ்சால் என்ன கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து எழுதுங்கன்னு. அது சொன்னதில் கொஞ்சம் கூட குறையாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த எங்களை வந்து இந்த டிவிக்கு அந்த ஃபோனில் இருந்து அவர் சொன்ன மாதிரி ஃபோனில் இருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறையா பேர் இந்த பத்திரிகை சைடு இருந்தே அவ்வளோ பேர் எதிர்பார்த்துருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இன்டர்நெட் இந்த எக்ஸு அது இது இதுலலாம் நம்ம மக்கள் எழுதுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க அது சோசியல் மீடியா நண்பர்கள், அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இன்றைக்கி சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்பே டயானா பற்றி சொல்லணுன்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருந்தாப்புல சின்ன படம் சின்ன படம்லாம் கிடையாது. நான் சென்னையில் எங்கே போனாலும் அன்பே டயானுக்கான ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமான யுவராஜ் ப்ரோ. அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான் இன்றைக்கி ஆயிடுச்சு. அந்த ஆர்ட் வந்து எவ்வளோ பேருக்கு சூப்பராக அது பண்ண முடியும்னு தெரில. ஆனால் அவர் வந்து நான் குட் நைட்லேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன், அவர் அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து நாங்கள் ஃபேமிலியாக போய், ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர் சைடு இருந்து நாங்கள் அப்படி போய் ஃபேமிலியாக பார்க்குறதெல்லாம் அப்படி போய் பார்த்துட மாட்டோம். ஒன்று அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், அது இருக்கணும். அதை வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் எந்த பக்கம் போனாலும் நான் எங்கள் வீட்டில் அப்படியே காமிச்சிட்டே அங்கே ஒரு போஸ்டர் பாரு இருந்தால் நான் நிற்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு டேரக்டர் ப்ரோ வந்து அவர் எழுதினார். நான் நடித்தேன்லாம் சொல்லக்கூடாது. நான் சும்மா போய் அவர் சொன்னதை நான் திருப்பி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். முழுக்க 100% இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும். டைரக்டர் பாரி இளவழகன். ஏன்னா அந்த ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒன்று கையில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த டேரெக்டாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கடலில் போய் நீச்சல் அடித்தே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை நீங்கள் சிரித்தாலும் அதுதான் உண்மை. அதனால தான் எனக்கு அவங்க அந்த மாதிரி ஆத்தென்டிக்காக சினிமாவுக்குன்னு வெறி பிடிச்சி சண்டை போட்டு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அந்த ஏற்கனவே அன்னைக்கு சசி என்ன சொல்லிட்டாரு வேறு, என்னடா உட்காந்து எழுதிட்டு வந்துட்டீங்க, ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அதனால் நீங்கள் தேங்க்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்றபடி இந்த படத்துலேருந்து அவுட்கம்னா எப்படி சினிமாவுக்கு வந்து அவர் முன்னாடி சொல்லி எப்படி பார்க்கணும், எந்த சைடு அந்த இது நிறையா அந்த நீக்கு போக்கு கற்றுக்கிறது வந்து அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த படத்துக்கு ப்ரோ நீங்கள் முதல்ல எனக்கு கூப்பிடுங்க ப்ரோ. அது மாதிரி அவரை தான் டேட்டு கொடுன்ட்டு இருந்தார். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் வர்றேன் ப்ரோ, நான் ரெடி தான். டேட்லாம் இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கேன். 5 படம்னு ஒரு யார் 5 படம் கிளப்பி விட்டது யார் 5 படம்லாம் இல்லை. அடுத்து ஒரு படம் அது கூடிய விரைவில் அந்த அறிவிப்பும் வரும். நான் அது வர்றப்போ நான் வந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னது சார் வாங்க சார். சார் வாங்க சார். சார் மைதான் மலை போங்க சார். ஆமாம்.
பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா இந்த படத்தோட இந்த மாதிரி ஒரு வெற்றி விழாவிற்கான தருணத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் பாரி ப்ரோ சூப்பராக இந்த படத்தை பண்ணி எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆயிடுச்சு படமாக. இப்போவும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் வந்து நமக்கு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இல்லைம்மா, உண்மையை சொல்லி தான் ஆகணும். அது உண்மை கிடையாதா? எனக்கு அப்படி தோணுச்சு, யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். பட் இருந்தாலும் படம் இப்போவும் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ட்ரெண்டில் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மேலும் கூட சேர்ந்து பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவர் பரத் சங்கர் ப்ரோ ரொம்ப சூப்பராக சாங்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாரு. படம் சாங்ஸ் நல்லா ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் செலி ப்ரோ என்னை ரொம்ப எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவும் கேட்டதில்லை. நான் 10 வார்த்தை பேசினாலும் ஒரு 2 வார்த்தையில் பதில் சொல்லிடுவார். போதும் ப்ரோ, போதும், இதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்றவர். அதே போல் பாரி ப்ரோ அப்படி தான், எனக்கு அது வேணும் இது வேணும்னு பெருசாக கேட்டுக்க மாட்டார். இது இருக்கிறத வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்வார். இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஃப்ரேமிங்காக தேவையான விஷயங்களை நான் பண்ணி கொடுத்துட்டேன். அது ஃப்ரேம்லிங் தெரிஞ்சுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு என்னன்னா பேச வர்றது மறந்துடுவேன். அதே போல் யுவராஜ் ப்ரோ அவர் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஆர்ட் டைரக்டருக்கு எப்போவுமே பெருசாக ஒரு நட்பு இருக்காது. படம் முடிகிறதுக்குள்ளே நிறைய சண்டைகள் வரும். ஏன்னா பணம் புரள்ற இடம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் நிறைய பணம் வந்துட்டுருக்கும். ஸோ எங்களுக்குள்ளே எந்த ப்ரொடக்ஷனுமே பெருசாக நட்பு ரீதியாக முடியாது. மேக்ஸிமம் சண்டை தான் வரும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் எனக்கு அது வந்தது இல்லை. அவர் ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்க நட்பு ரொம்ப நாங்கள் ப்ரொடியூசரு ஆர்ட் டைரக்டராகவே நாங்கள் நடந்துக்கிறதில்ல. ரொம்பவுமே ஃப்ரெண்டாக அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டராக இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு நண்பனாக கிடச்சதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் இதுக்கு மெயினாக நன்றி சொல்லணும்னா டிஓபி புஷ்பராஜ் அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் $1 மில்லியன் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணோம், அந்த படத்துலேருந்து தான் நான் இந்த டீம்லேயே உள்ளே வந்தேன் நான். பட்டு இப்போ $1 மில்லியன் நானும் ஒரு உறுப்பினராக இருக்குன்ற ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். இந்த வெற்றி கண்டினியூவாக தொடரும். எல்லாருக்கும் நன்றி. அசுல் ராஜா படத்தில் வர மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது.